குமரனும் கங்காவும் வந்து கடையில் இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து பேசினா அவர் வந்து வராரு. அவரை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் கங்கா யோசிக்கிறாங்க, இவர் என்ன இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கார் குமரன். இதான் கடையா அப்படின்னோடனே ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க 2 பேருமே. உடனே வந்து சரி ஓகே இவ்வளோ தான் கடையா, வேறு யாரும் இல்லை சார், வேறு யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் தைக்கிறோம், இந்த 2 மிஷினில் தான் சார் தைக்கிறோம், நான் தான் சொன்னேனே சார் அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. சாரி சார் இவர் சொன்னதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னோடனே பரவாயில்ல ஆக மொத்தம் உண்மையை வந்து சொல்லிட்டார்ல அது போதும் அப்படின்னோடனே உடனே கங்காவும் குமரனும் யோசிக்கிறாங்க, இந்த ஆர்டர் உங்களுக்கு தான் நான் தரப்போகிறேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் நிஜமாவா சார், எங்களை நம்பியா அப்படின்னோடனே உங்களை நம்பி இல்லை, உங்களோட வார்த்தையை நம்பி நீங்கள் வந்து பரவாயில்ல உண்மையை சொல்லிட்டீங்க, உண்மை தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் என்ன தான் வந்து என்கிட்ட வந்து பொய் சொன்னாலும் மறுபடியும் வந்து மனசாட்சிப்படி உண்மை சொல்கிறீங்க, மனசாட்சி ரொம்ப முக்கியங்க எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கங்காக்கு அப்படியே ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கணவர் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்பா சொல்கிறாங்க. கங்காவுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சார் அது வந்து சார் அப்படின்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 பேருமே இந்த ஆர்டர் எடுத்து செய்யுங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம் கடையை வந்து ஓகே கடைலாம் ஓகே தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து இதில் 2 பேர் வச்சு இது ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் 2 பேர் மட்டுமே இவ்வளோ பெரிய கான்ட்ராக்டை முடிச்சு கொடுக்க சான்ஸே கிடையாது, அதனால் வந்து நீங்கள் ஆள் வந்து ஒரு 2 பேரை போட்டுக்கோங்க, அதே மாதிரி வந்து கொஞ்சம் மிஷின்ஸும் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே இந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம் கங்கா சொல்கிறாங்க. குமரன் வந்து என்ன கங்கா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிங்க சார் சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு, சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள், இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து கங்காவை பார்த்துட்டு குமரன் கேட்குறாரு, என்ன கங்கா இப்படி சொல்லிட்டேன், என்ன வந்து சொல்ல வேணாம் சொல்லிட்டு நீ இப்படி சொல்லிட்டே, நான் என்ன போய் சொன்னேன், இல்லை கங்கா நமக்கு ஆளுங்களே இல்லையே, சரி போட்டுப்போம் மிஷினும் 2 தானே இருக்குது, ஒரு ஓகேங்க ஒரு 2 3 மிஷின் வாங்கிப்போம், சரி அதுக்கெல்லாம் பணம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே யோசிக்கிறாரு குமரன், என்ன கங்கா இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து காவேரியை வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார் விஜய். என்ன காவேரி அமைதியாக இருக்கா, நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறா, சரி கிளம்பலாங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே, இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்க மாட்டாளே, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற, அதான் நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்கல்ல, சரி நான் பேசுனது இருக்கும் நீ எதுவும் பேச மாட்டேங்கிற, என்ன பேசணும் அப்படின்னோடனே நீயா காவேரி இவ்வளோ அமைதியாக வர அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டே வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் எப்படிமா இந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. ஒரு நிமிஷம் காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன விஷயங்க அப்படி சொன்னோன்னே என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற, நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட ஓவராக வந்து உரிமை எடுத்துக்கிட்டேன்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே ஒன்றும் நினைக்கலையே, இதெல்லாம் இருக்குது உங்கள் மனசை திறந்து எல்லாத்தையும் சொன்னீங்க, யாராவது ஒரு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதை நீங்கள் சொன்னீங்க, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நிஜமாக தானே காவேரி, என்னை பற்றி எதுவும் தப்பாக நினைக்கல, உங்களை பற்றி தப்பாக நினைக்க என்னங்க இருக்குது, இல்லை நான் உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் செஞ்சேன்ல அதுக்காக தான் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் தான், நம்ம வந்து எனக்கு நீங்கள் ஆறுதல் உங்களுக்கு நான் ஆறுதல், இதில் என்ன தப்பு இருக்குது, உங்கள் மனசில் இந்த காயங்கள்லாம் வந்து நேற்று தான் தெரிஞ்சுது, எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், உங்கள் கூட நான் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரில, ஆனால் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோழியாக நான் இருப்பேன், உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே விஜய் வந்து ஒரு நிமிஷம் தண்ணியே மறந்துடுறாரு. அப்படியே காவேரியை பார்க்குறாரு. எப்போ வேணாலும் எல்லா விஷயத்தையும் வந்து உங்கள் மனசு திறந்து என்கிட்ட சொல்லலாம், நான் கண்டிப்பாக வந்து தப்பாக நினைக்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன்னு ஆசைப்பட்றேன், முடியுமா அப்படின்னோடனே விஜய் வந்து சரி ஓகே அப்படின்றாரு. சந்தோஷப்படுறாங்க காவேரி. இதன் முடிவு.